ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஜாப் எனக்கு கிடைச்சோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு அடுத்த ஒரு நிலைமைக்கு நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இந்த வேலையை நம்ம நல்லா செஞ்சாலே போதும், கிடைச்சிருக்க வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இது மாதிரி வேலை கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கும் சந்தோஷம்தான். பரவாயில்ல, ஏதோ நான் தான் சொன்னேன், நீ ஏற்கனவே புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சோனாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்னனா இல்லையா அப்படின்னோடனே, அம்மா நீ சொன்னது உண்மை தான், இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, தெரிஞ்ச இடத்துல போயிட்டு தெரியாத இடத்துல இல்லைன்னு சொன்னால் கூட நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரியாத இடத்துல போயிட்டு வேலை இல்லைன்னு சொன்னாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு, அது கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்தான். மாமாக்கிட்டேலாம் சொன்னியா அப்படின்னோடனே, மாமாக்கிட்டேலாம் நான் சொல்லலை, வீட்டுக்கு போயிட்டு தான் ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னோடனே, சரிக்கா நீ போயிட்டு வா, நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, திங்கக்கிழமையிலேருந்து தானே ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் பார்க்குறேன்க்கா உன்னை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் போய் ஸ்வீட் வாங்கிட்டு போனேன் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் மாமியார் இருந்தாங்க. என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, என்னாச்சு போன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எனக்கு அம்மா இல்லைனாலும் அவங்க மாமியார் எனக்கு அம்மா மாதிரி தான். அது மாதிரி எல்லாருக்கும் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. அதனால் சில விஷயங்களை நம்மளுக்கு என்ன தான் சரியான ஒரு இதில் இது பண்ணாலும் அதை நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே போயிட்டு வாம்மா, உனக்கு விருப்பம் இருந்தால் போ, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுலாம் இது பண்ண வேண்டாம், உனக்கு உடம்பு முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி அதெல்லாம் இருந்தால் என்னப்பா, எதாக இருந்தாலும் நம்ம சரியாக தான் நான் இது பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோன்னா சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இது பண்ணிட்டேன்னா, சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள நம்ம என்ன தான் இதாக நினச்சாலுமே அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். சரி பரவாயில்லங்க, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போங்க, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னார், சரி நீ பார்ப்போம், நீ ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காத, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் முயற்சி பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொன்னார். அதனால நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாகிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா வேலைகளையுமே நம்மளுக்கு கஷ்டங்கிறது நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை நம்ம பார்த்தோன்னா நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம போகிறதுங்கிறது நம்மளுக்கு நடக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறதுனால சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 2 மாதம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் சேலரி வாங்கினோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளால முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேலரி வாங்குறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால நானும் அதை நான் இதாக எடுத்துக்கல. சரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது. ஈவினிங்கில் அந்த சார் கேட்டாங்க, டியூஷன் எடுக்கிறீங்களாம்மா, டியூஷன் சென்டர் நம்ம இருக்குது, 6th 7த்துக்கெலாம் பிள்ளைங்க வருவாங்க, நீங்கள் ஓரலாக சொல்லிக் கொடுத்தா போகும், மந்த்லி 3-4,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் போய் எடுத்தேன்.
அங்கே ஸ்கூல்லேருந்து பக்கத்தில் தான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அந்த மேம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நடத்துனதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் வந்து எனக்கு சேலரி குடுத்துட்டாங்க. ஒரு 1500 குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு தரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு.